முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சோ அந்த இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணி பயணம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5000 இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பிசினஸ் வாய்ப்பை நான் எடுத்தேன். ஸோ எடுக்கும் போது இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு தெரியாது. நான் எடுத்த ஒரு 17வது நாள்ல கேட்வே டு ரிச்னஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் டிபிஎஸ் பவுல் சார் மூலமா எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணதுல இருந்து இந்த வியாபாரத்தை லைஃப் டைம் எடுத்தேன். ஸோ அந்த ட்ரைனிங் கொடுத்த சார் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அன்னையிலிருந்து இந்த வியாபாரத்தை மிகப்பெரிய அளவில் நான் செய்ய ஆரம்பிச்சேன். முதல் மாதம் 2000 ரூபாய் ஆரம்பிச்ச வருமானம் படிப்படியாக உயர்ந்தது. ஒரு 30,000 ரூபாய் வருமானம் வரும்போது நான் வேலை பார்க்கக்கூடிய அந்த ப்ரொஃபசர் ஜாப் வந்து ரிசைன் பண்ணிட்டு முழு நேரமா நான் செய்ய ஆரம்பிச்சேன். இன்னைக்கு என்னுடைய ஆவரேஜ் வருமானம் மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நான் வாங்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த வியாபார வாய்ப்பு மூலமாக ஒரு 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிஎட் கார் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்ல, வெஸ்டியோட ஹவுஸ் ஃபண்ட் மூலமாக இன்னைக்கு ஒரு 85 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொந்த ஹவுஸ்ல இருக்கேன். இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு சாதாரணமான சோப்பு பேஸ்டா தெரியலாம், நிறைய பேருக்கு ஆத்மிக்கிற வியாபாரமா தெரியலாம். ஆனா நான் இதை எப்படி பார்த்தேன், என்னுடைய லைஃபா பார்த்தேன். சோ இன்னைக்கு நான் மட்டும் இன்னைக்கு அச்சீவ் பண்ணல, என்னுடைய குழு இன்னைக்கு 4 நபர்கள் அச்சீவ் பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அச்சீவ் பண்ணது பார்த்திருக்காங்க. இந்த வாய்ப்பை நீங்க இதே மாதிரி லைஃப் டைம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெற்றி காத்திருக்கு. விஷயம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.